பெற்றோர்கள் பெண்மக்களை சமமாக நடத்திருக்க கூடாதா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் சமூகமே. அவன் தனிநபர். ஒத்த வார்த்தை தலைகளில் பறவைகள் இருப்பதை போல் அசைவு கூட இல்லாமல் அண்ணலாருடைய அந்த உரையின் போது சஹாபாக்கள் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறார். பெருமானார் பேசிட்டு இருக்கிறார். திடீரென்று فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் மிகச் சிறப்பாக நமது திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற மாபெரும் சமூக நல்லிணக்க மீலாது மாநாட்டினுடைய மிக மிக அருள் நிறைந்த தலைவர், எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த ஆசிரிய பெருமகனார், மிகச்சிறந்த உலமாக்களின் வழிகாட்டியாக இருக்கிற எங்களுடைய அருமையான மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய தலைவரும் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது ரூஹுல் ஹக் ஹஸரத் தாமத் பரக்காத்துஹு அவர்கள், ஜமாத்துல் உலமாவின் செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகிகள், எனக்கு முன்னர் இங்க ரொம்ப அழகாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் ஒவ்வொன்றுக்கும் உள்ளே இருக்கிற ஆழத்தை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய புரட்சியாளர் என்ற அந்த மகுடத்தின் கீழ் உண்மையிலேயே ரொம்பவும் அழகாக
கூறுகிற சொற்பொழிவை ஆற்றி அமைந்திருக்கிற சிறப்பான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தகுதிக்குரிய தலைவர் அன்பு நிறைந்த எம்பி அவர்கள், நாங்கள் இப்போதல்ல எப்போதும் அவர்களின் உரைகளும் பேச்சுக்களும் சமூக சிந்தனைகளில் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை, இன்னும் நீண்ட நெடும் காலம் அல்ல அவர்களை வாழ வைப்பார்கள். ஆரோக்கியத்தோடும் சமூக சிந்தனையோடும் இதுபோன்று ஆழமான தகவலை சமூக மன்றத்தில் உண்மையை சொல்லும் இடத்தில் இன்னும் பலப்படுத்துவார்கள். சங்கைமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் திரும்பி பார்த்த ஒரு தலைவர். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் அழகுபடுத்தியவர்கள். ஒரு சரித்திர தலைவர். எங்கே பிறக்கிறார்கள், எங்கே மரணிக்கிறார்கள், என்ன உண்டார்கள், எதை உடுத்தினார்கள், இரவு எப்படி, பகல் எப்படி, எதை விருப்பம் கொண்டார்கள், எதிலிருந்து விலகினார்கள், சமூகத்தில் அவர்களின் ஈடுபாடும் வழிகாட்டுதலும் எத்தனை. எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களின் இல்லற வாழ்க்கை எப்படி, பெற்றோர் வாழ்க்கை எப்படி உட்பட மறைக்கப்படாத வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகச்சிறந்த வழிகாட்டுதலை சமூகத்தில் தந்தவர்கள். மனிதர்களை முதலிலே மதிக்க கற்றுக் கொடுத்தார். மனிதர்களை மதிக்கிற பக்குவம் சமூகத்தில் உருவாக்கினார். இங்கே ஒரு தலைப்பு, மனிதர்களை புனிதர்களாக ஒவ்வொரு தனி மனிதன் குறித்தும் கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு தனி மனிதனின் ஒழுக்கம் சார்ந்து பேசினார்கள், குணம் சார்ந்து பேசுகிறார்கள், அவரின் இல்லறம் சார்ந்து பேசுகிறார்கள், எதிர்காலம் சார்ந்து பேசுகிறார்கள். ஒருவர் தன் கஷ்டத்தை சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுகிற வாழ்க்கையில் தன்னை முழுக்க அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது தொழுகைக்கான இகாமத்து சொல்லப்படும். அவர்கள் தான் பள்ளியின் இமாம். பள்ளியில் பிலால் இகாமத்தை சொன்னால் உடனே தக்பீர் கட்டி தொழுகை நடத்த வேண்டும். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மஸ்ஜிதுல் நபவி உள்ளே வருகிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் பிலால் இகாமத்தை சொல்லிட்டார். உள்ள போயிட்டார். மெஹராபாவுக்கு நின்று தொழுகைக்கும் இடத்தில் போய் திரும்பி பார்க்கிறார். நடைமுறைக்கு மாற்றவர். அவர்களின் ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்பட்டது. நபித்தோழர்களால் பரீட்சை செய்வதற்காக அல்ல, தாங்கள் எடுத்து நடப்பதற்காக. எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள், எப்படி பழகுகிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள். காரணம், அத்தனையும் தன் வாழ்க்கையாக வளர வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பட்ட மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதை தன் இலக்கு என்றார்கள். சமூகத்தில் புதைந்து கிடக்கிற அத்தனை தீங்குகளையும் களைவதற்கு இறைவன் என்னை அனுப்பினான் என்றார்கள். மனிதர்களுக்கிடையே உள்ளங்களால் இணக்கம் வேண்டும் என்றார்கள். ஒருவர் மற்றவரை குறையாக பார்த்து விடாதீர்கள் என்றார்கள். யாரையும் கேவலமாக நினைத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் என்றார்கள். யாரை பார்த்தும் ஏளனமாக சிரித்தால் நீ உன்னை பார்த்து சிரிக்கும் ஒரு கூட்டம் உருவாகும் என்றார்கள். சமூகத்தை வழிநடத்திய அந்த வீதம் ரொம்ப அழகானது. எச்சரிக்கையோடு சிரித்த முகத்தை காணாக்கியதில்லை, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க தவறியதில்லை. உள்ள போய் தக்பீர் கட்ட வேண்டிய கடமையும் கடப்பாடும் பெற்றிருந்த காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார். எங்கே? பள்ளிவாசலின் கேட்டுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறார். தோழர்களை வழிகேட்டு வெளியே போறார். அத்தனை பேர்களின் பார்வையும் மங்களாதை நோக்கியே இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. பள்ளிவாசலுக்குள்ளே இகாமத்து சொன்னால் தக்பீர் கட்டி விடுங்கள் என்று பாடம் படித்துக் கொடுத்த உமர் நபிகளே, அதற்கு பின்னாலே வெளியே போகிறார்கள். என்ன என்று கவனித்தால் வாசலில் ஒருவர் இருக்கிறார். அவர் அருகாமையில் சென்று அவர் பேச கேட்டு அவருக்கான காரியம் என்ன என்பதை உணர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அவரோடு உரையாடிவிட்டு உள்ளே வந்த போது எல்லாரின் பார்வையும் அவர்கள் மீது இருக்க தக்பீர் கட்டினாங்க, தொழுகை முடிச்சாங்க.
தொழுக முடியும் போது எல்லோருக்கும் வியப்பான நிலை. பதில் சொன்னார், நான் உள்ளே வந்தேன், அவர் வாசலில் இருக்கிறார், அவரும் உள்ளே வருவார் என்று நினைத்தேன். மெஹராபுக்குள்ளே வந்து திரும்பி பார்த்தேன், அவர் வெளியே நிற்கிறார். அவர் என்னை எதிர்பார்ப்பதை போல் தோன்றியது. உடனேதான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கொஞ்சம் முன்பின் ஆக்கிவிட்டு அவரை போய் சந்தித்தேன். உண்மையில் தொழுகைக்கு முன்பு அவர் சந்திக்கப்பட வேண்டியவர். ரொம்ப பெரிய நெருக்கடியில் இருந்தார். அந்த நெருக்கடிக்கான தீர்வை என்னிடத்தில் கேட்டு வந்தார். அந்த தீர்வை நான் கொடுத்து அவரை அந்த காரியம் நிறைவேற அனுப்பி வைத்து விட்டு தொழுகைக்கு வந்தேன். ஒரு தனி மனிதனுடைய கவலையும் துயரும் துன்பமும் அது தொலைக்கப்பட வேண்டும் இறைவனின் வணக்கத்திற்கு முன்பாக என்று மனித இதயத்தில் பதிவு செய்கிறார். எந்த இடத்தில்? மஸ்ஜிதுக்குள்ளே வைத்து. நாங்கள் வியந்து போனோம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த அழகிய நடைமுறை. பண்பாளர்களை உருவாக்குகிறார்கள் என்று பாடத்தை படிச்சு கொடுக்கிறது இல்லை, நிகழ்வை நடத்தி ஒரு செய்தியை சொன்னால் பதிவதை விட அந்த செய்தி நிகழ்வாக ஆனால் சரித்திரம் 1000 தலைவிதிகளை மாற்றி பெருமானார் வாழ்ந்து காட்டி சமூகத்தை உருவாக்குறாங்க. அழகாக சொன்னார்கள், வார்த்தைகளை விட வாழுங்கள் என்றார்கள். உங்கள் வாழ்க்கை நாளைய தலைமுறைகளுக்கு பாடமாகட்டும். நமது சரித்திரம் நமது பிள்ளைங்க பேசணும். நான் வாழும் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கும் என் சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரி வாழ்க்கை. நான் ரொம்ப வியந்து போய் சொல்லும் ஒரு நிகழ்வு. மஸ்ஜிதுன் நபவி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு உரை. அந்த சபை எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் முகம் கூட நபி பெருமானார் மீது வைத்த கண்களை விட்டு வெளியில கொண்டு போக மாட்டார். அனஸ் பின் மாலிக் என்ற நபித்தோழர் சொன்னார், பசியும் இருக்கும் கவலையும் இருக்கும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகாமையில் நாங்கள் வந்தால் எங்கள் பசியை நாங்களே மறந்து விடுவோம் என்றார். கவலை தோய்ந்த முகத்தோடு சபை உள்ளே வருவோம். வெளியேறும் போது 1000 மகிழ்ச்சியோடு வெளியேறுவோம். ஒவ்வொரு தண்ணீர் மனித இதயத்தையும் தொட்டு பேசுகிறார்கள். அந்த இதய துயர்களை தொலைப்பது தன் இலக்காக வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சபை நிரம்பி இருக்க தோழர்கள் கவனத்தை மொத்தமாக ஆக்கியிருக்கிறார். அவர்களின் உரை துவங்கியது. ஒவ்வொரு தனி மனிதனையும் இறைவனோடு சேர்க்கிற உரை அது. அவருக்குள் இருக்கிற அழுக்கை நீக்குகிற உரை. அதை குறித்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வார், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் சொல்வார், வரலாற்று கலையின் ஆசான். அவர் சொல்வார், கண்ண ஃபீ ரூஸிஹிம் தைர். நபி தோழர்கள் நபியை பார்த்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க உரையை கேட்டு தன்னை மாற்றும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, சபையில் அவர்களின் தலையில் ஒரு போர்வையை போட்டார். அந்த போர்வை அதில் பள்ளம் இல்லாத அளவிற்கு. இன்னொரு செய்தி, கண்ண வீரோசுத்தை தலையில பறவைகள் நின்றார். அந்த பறவை அது போயிடக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்க நம்ம தலையில. அப்படி நிற்பதற்கு அசைவற்று இருப்பதை போல் அவர்கள் தலைகளில் பறவைகள் இருப்பதை போல் அசைவு கூட இல்லாமல் அண்ணலாருடைய அந்த உரையின் போது சஹாபாக்கள் இருப்பார். இன்னொரு செய்தி எழுதுகிறார், பெருமானார் பேசிட்டு இருக்கிறார். திடீரென்று அண்ணலார் பேச்சை நிறுத்தினார். மொத்த தோழர்களுக்கும் எதையோ பறிகொடுத்தவர்கள் வெளியிலே இருந்து ஒருவர் உள்ளே வருகிறார். உங்கள் இதயத்தில் பதிவு செய்கிறேன், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய ஒவ்வொரு பாவமும் லட்ச மனிதர்களின் நாளைய வாழ்க்கையின் அலங்காரம். அது காலத்தில் ஒரு வரலாறாக மாத்திரம் பதிவாகவில்லை. இந்த சமூக மாத்திரமல்ல, மனித உலகமே இருப்பதற்கும் நடப்பதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் பாடத்தை வைத்தார். அவனே வியந்து சொன்னான் ஒரு கட்டத்தில், உமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, என் நபியும் உங்கள் தூதருமாக அனுப்பி வைத்தேனே, அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அத்தனையையும் எடுங்கள், என்னவெல்லாம் தடுத்தார்களோ அத்தனையை விட்டு விலகுங்கள் என்று படைத்தவன் அவர்கள் மீது அவர்களின் செயலை பார்த்து வியந்து, தத்துவத்தை பார்த்து வியந்து, படிப்பினைகளை பார்த்து வியந்து, அவர்கள் தடுத்ததை பார்த்து வியந்து அவனே பதிவு செய்த வார்த்தை இன்றைக்கும் திருக்குறானில் இருக்கிறது. என் முஹம்மது எதை சொன்னார்கள் அத்தனையும் எடுங்கள்,
எதை தடுத்தார்கள் அத்தனை விட்டும் விலகுங்கள். எவ்வளவு வியந்து இறைவன் பேசும் செய்தி. உள்ள ஒருத்தர் வர்றாங்க, அவருக்கு ஒரு சமூக தலைவர், அவர்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கு, அவர் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிறார். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் பஜ்லி அவர் வர்றாங்க, அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, அவரை சார்ந்தவங்க. அவருக்கு என்னன்னா மஸ்ஜித் நபவி நபியின் சபை ஃபுல்லா இருக்கு இல்லை. அவர் யார அவரை பின்பற்றாங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் அப்படி தப்பா நினைச்சிட கூடாது. முகமது நபியை பெருசா நினைத்து இவர் ஈமான் கொண்டார், இவருக்கு அந்த மதிப்பிலேயே நினைச்சிடக் கூடாது மனசுல ஒரு பயம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் சபைக்கு உள்ள கடந்து வர அவர் பிரியப்படலை. என் பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம், யார் கடைசியில் வருகிறீர்களோ யாரையும் பிடலிகளை தாண்டி உள்ளே வராதீர்கள், வழி இருந்தா வாங்க, இல்ல கடைசியிலே உட்காருங்கள் என்றார். அந்த பாடம் மனதில் இருந்ததால் படிக்கட்டு மட்டும் காணி இந்த படிக்கட்டுல போய் உட்கார போகிறார். பேச்சு நிறுத்தினார்கள் முகமது ரசூலுல்லாஹ். அவங்க மேடையில் இருந்த சால்வை எடுத்து மடிக்கிறார். அப்படி மடித்து அந்த டைரக்ட் அப்படியே தூக்குறான். தூக்கி அவர் மேல போட்டு சொன்னாங்க, இந்த சால்வையை படிக்கட்டில் விரித்து அதற்கு மேல் தாங்கள் உட்காருங்கள். ஆயிரம் ஆயிரம் மாணவியின் அன்பு தோழர்கள் காதலில் கொண்ட காதலும் நேசமும் அந்த சால்வையை முத்துவதற்கும் முகர்வதற்கும் நெஞ்சில் அணைப்பதற்கும் காத்திருக்க தவம் இருக்க அந்த சால்வையை தூக்கி அவர்களின் பக்கம் கொடுத்து படிக்கட்டில் விரித்து உட்காருங்கள். மொத்த தோழர்கள் திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த சபை திரும்பி பார்க்கிற சபை இல்லை. யார் அவர்? இதுல காலம் வேறு ஒரு செய்தியை பதிவு செய்திடக்கூடாது. இறைவனோடு அடியார்களை இணைக்கிற உயிரோட்டமான தகவலை சொல்லி அமைகிற உத்தம நபிகள். அந்த சபையும் அப்படிதான் இருந்துச்சு, ஆள் பார்த்து மதிக்கிற சபையா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய மனுஷன் வந்தவங்க பேச்செல்லாம் நிறுத்திட்டாங்களே என்று இங்கே இருப்பவர்கள் சொல்லாவிட்டாலும் காலம் ஒரு நாள் சொல்லிவிடக் கூடாது என்பதும் அன்னலாரின் கவனம். உடனே அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபக்ரிமுஹு. என் தோழர்களே, ஒரு சமூகம் ஒருவரை மதிக்கும் என்றால், ஒரு சமூகத்தால் மதிக்கப்படும் மனிதன் நம்ம சபைக்கு வருவார் என்றால் அவருக்கு மகத்தான சங்கையை கொடுத்திருக்கும். அந்த பாடம் தங்க எழுத்தால் பதிவு செய்யப்படும். இப்ப எங்க சபையில யாரும் நாங்க இருப்போம், அண்ணன் வந்துட்டாங்கன்னா உடனே எழுந்திருச்சு போய் கூப்பிட்டு வருகிறது. அது பெருமாள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. மதிக்கப்படும் மனிதர்கள், சமூக அந்தஸ்து பெற்றவர்கள் உங்களை சந்திக்க வரும்போது அவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் பதிவு செய்த அந்த செய்தி எல்லாருடைய கவனத்திலும் காலமும் மறக்காத தகவலாக பதிய. அவர் நிலை என்னன்னா, இந்த சால்வை வாங்கி முத்தம் கொடுத்து விட்டு நெஞ்சில் அணைத்து அவர் உள்ள வருகிறார், வழி எடுக்கிறார். யாரும் பிடலையும் தாண்டியது கூடாது, எல்லாரும் வழி கொடுக்க. இன்னொரு பக்கம் பின்னால் இருக்கிற அந்த சமூகம், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட சமூகம், அதிலே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவங்க இதயத்தில் நம்ம தலைவர் இத்தனை பெரிய மரியாதைக்குரியவரா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சால்வையை போட்டு உட்கார சொல்லும் அளவிற்கு இத்தனை பெரிய அங்கீகாரமா? அவங்க எல்லாரையும் ஈர்க்க வைத்தார்கள் மாணவி. அவர் நேர சபைக்கு உள்ள வந்து சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி தர்பார்ல அந்த சால்வையை மடித்து கையில கொடுத்துட்டு சொன்னாங்கடா, அக்ரமக்கல்லாஹ் கமா அக்ரம்தனி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரவர்களே, இத்தனை பெரிய சபை, பல்லாயிரம் பேர்கள் இருக்கும் இந்த சபை, கவனம் சிதறாமல் உங்கள் செய்திகளை உள்வாங்கி வாழ்க்கையாக மனத வைக்க துடிக்கும் இந்த சபையில் என்னை கவனம் செலுத்தி நான் வந்ததை கண்காணித்து எனக்கு தங்கள் அருள் நிறைந்த சால்வையை தூக்கி வீசி உட்கார சொல்லி சங்கைப்படுத்தினீர்களே, என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அல்லாஹ் உங்களை எப்போதும் சங்கைப்படுத்துவார். அவங்களே துவா,
உலகத்தின் பிரார்த்தனையும் முகமது நபிக்கு அவர் பிரார்த்தனை செய்தார். திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்கிறது முகமதின் பிரார்த்தனை, அவர் வாழ்வதெல்லாம் பிரார்த்தனை. அத்தனை வீடுகளும் கண்குளிர்ச்சியாக வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நின்று பேசுகிறார்கள். ஒரு மனைவி கண்கலங்கும் வாழ்க்கையை மாத்திரம் என்றைக்கும் நீ கொடுத்து விடாதே. ஒரு மனைவிக்கும் உனக்கும் விவகாரம் வரும்போது ஒரு மனைவி ஜெயிக்கணும், நீ தோற்று போயிடணும். பெண்ணினத்திற்கு இந்த பெருமையை பேசியவர்கள் யார்? ஒரு மனைவி ஜெயிக்கணும், நீ தோற்று போயிடணும். அதோட அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னி ஓய்வு இந்த கூட மக்களோவன் கரீமா, எனக்கும் என் மனைவியர்களுக்கு விவகாரம் வந்தா என் மனைவியை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போயிடுவேன். அதோட நிறுத்தல. தோல்வி என்றால் அவமானமா என்று கேட்டார்கள். தோல்வி என்றால் கேவலமா என்று கேட்டார்கள். உலகத்திலேயே தோல்வி ஒன்றுக்கு சங்கையும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கும் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு தோற்று போற தோல்வி அது சங்கையான தோல்வி. கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனையும் புனிதராக மாற்றுகிறார்கள். அவர்களின் அந்த வாழ்க்கையும் வார்த்தையும் என் வாழ்க்கையானால் என் மனைவிக்கு என் வீடே சொர்க்கம், என் பிள்ளைகளுக்கு அழகிய எதிர்காலம். உங்கள் பிள்ளைகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள். 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறது. பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தோழர்களும் இருக்காங்க. அங்கிருந்து ஒரு 1.5 வயசு பையன் ஓடி வந்தான். நபி பெருமானாருக்கு பக்கத்தில் இருக்கிற தோழர் அந்த பையனை சிறுவன் பிடித்து தாங்கி முத்தமிட்டார், நெஞ்சில் அணைத்தார், மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். நபி பெருமானாருடைய சபையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் பல்லாயிரம் மனிதர்களின் தலைவிதியை மாற்றும். அவர்களை புனிதமான இடத்துக்கு கொண்டு போகும். அவர் முத்தம் கொடுக்கிறார், அதை கண்காணிச்சுக்கிறார். அடுத்து இன்னும் 1 நிமிடம் 2 நிமிடம் கூட கழியல்ல, ஒரு பெண் குழந்தை ஓடி வருகிறார். இதை விட கொஞ்சம் வயசு உள்ள குழந்தை. அந்த குழந்தையை கையை பிடிச்சு முத்தமிடவில்லை, நெஞ்சில் அணைக்கவில்லை, மடியிலும் இருக்கையிலும் தரவில்லை, கீழே உட்கார வைத்தார். உரையை நிகழ்த்துகிற முத்தமிழ் நிறுத்திட்டார். கேட்டாங்க, தோழரே அந்த சிறுவன் யார் என்று கேட்டார். இப்படி நான் பெற்ற மகன் யார் சொல்லலாம். மகனை முத்தமிட வேண்டும், நெஞ்சில் தழுவ வேண்டும், அவனை மடியிலும் இருக்க வைப்பது பாக்கியம்தான். அது அன்பின் அழகை உண்டாக்கும். எதிர்காலத்தில் அவன் ஒரு நல்ல தந்தையை பெற்றோம் என்ற உணர்வை கொடுக்கும் போது இந்த பெண்மகள் யார், அதுவும் என் பிள்ளைதான் கேட்காது. பெருமானார் அல்லாஹ் துஷ்சத்தியத்தை உணருமா? தங்க எழுத்தால் பதிவு செய்யப்பட்டு என்னப்பா உன் ஆண்மகனுக்கு கொடுத்த முத்தம் ஏன் பெண்மகனுக்கு இல்லை? நெஞ்சில் அணைத்தாயே, ஏன் அவரை அணைக்கவில்லை? மடியில் இருக்க இடம் தந்தாயே, அந்த பெண்மகள் என்ன பாவம் செய்தார்? உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பெண்மகள் வருத்தப்படவில்லை என்று நினைக்கிறாயா? அவன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. என் தந்தை என்னுடன் பிறந்தவனை மதித்தார், முத்தமிட்டார், நெஞ்சில் அணைத்தார், மடியில் தங்க வைத்தார், என்னை தூக்கவில்லை, முத்தம் தரவில்லை, இருக்க இடம் தரவில்லை. எந்த சங்கடங்களை அவன் சந்தித்திருப்பார் தெரியுமா? அல்லாஹ் துஷ்சத்திய பைனகுமா, ஆண் மக்கள் பெண் மக்களை சமமாக நடத்திருக்க கூடாதா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் சமூகமே. அவன் தனிநபர், ஒத்த வார்த்தையில் சொல்ல வேண்டும். ஒருமை பதம் அங்கு பயன்படுத்தல. இத்தகுல்லாஹ் என்ற பன்மையின் பதத்தை நடக்கும் நிகழ்வு ஒருவருக்கு நடக்கிறது, சமூகம் எல்லாம் இந்த நிகழ்வை வைத்து பாடம் அளிக்கணும். இத்தகுல்லாஹ், மனித உலகமே இறைவனை அஞ்சுங்கள். வாதிலும் பைனவுலாதிக்கும், உங்கள் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு இடையில் நீதமாக நடங்கள். ஆண் மக்களை மகத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பெண் மக்களை ஓரமாக்கி ஆண் மகளுக்கு அழகான உடை கொடுத்து பெண் மகளை சங்கடப்படுத்துவதா? அது இறைவனின் அன்பை விட்டு உங்களை தடுக்கும். குடும்பங்களில் சந்தோஷங்கள் காணாமல் போகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கையின் உறவுகளிலும் விரிசல் வருகின்றன. ஒரு மிகச்சிறந்த பண்பாளர்களை புனிதர்களை காலத்தால் எந்த காலமும் அதிலிருந்து விலகி விடாமல் உருவாக்குவார்கள் உத்தம நபிகள். அத்தனை
அத்தனையும் அவர்களின் சபையில் பாடமாகவே நடத்தி நிகழ்வுகள் நடக்கிற போதெல்லாம் அதற்கு பின்னால் ஒரு சமூகம் எப்படி உருவாக வேண்டும், மிகச்சிறந்த பண்பாளர்களை மனித புனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் என்று நான் சொல்லல, இன்றைக்கும் வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சொற்கள் வாழ்கிறது, வழிகாட்டுதல் வாழ்கிறது, அவர்களின் போதனைகள் வாழ்கிறது, அவர்களே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அவர்கள் சொன்னதை எடுங்கள் என்று இறைவனே கட்டளையிட்டான். அவர்கள் தடுத்ததை விட்டு விலகுங்கள், வேண்டாம் பொறாமை, வேண்டாம் காழ்ப்புணர்ச்சி, வேண்டாம் பெருமை, வேண்டாம் அடுத்தவர்களுக்கு தீங்கு, வேண்டாம் உங்களால் இன்னொருவருக்கு மனநோவல், வேண்டாம் போதை, வேண்டாம் விபச்சாரம், வேண்டாம் திருட்டு, வேண்டாம் நாட்டு விரோதம். நாட்டில் யார் ஆளுகிறார்களோ அவர்களை மதித்து விடுங்கள், உங்களை மதிப்பவர்களை இறைவன் ஆள வைப்பான் என்றார். ஒரு சிறந்த பாடம். எது வேணும் எது வேண்டாம், எடுக்கிற போதெல்லாம் நடக்கிற போதெல்லாம் நாம் ஜொலிக்கிறோம், நம்முடைய வீட்டில் நாளைய தலைமுறைகளும் ஜொலிக்கிறார்கள் என்ற சோபனத்தோடு எங்கள் மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் அற்புதமான இந்த நிகழ்வு, இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வில் எங்கள் மகிழ்ச்சி, எங்கள் அன்பு அருமை சகோதரர் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் திருமாவளவன் எம்பி அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளில் இன்னும் நிறைய கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அருள்பாலிப்பார், யாவருக்கும் நீண்ட ஆயுளை தருவார், நோயில்லா வாழ்வை தருவார், குன்றா சுகத்தை தருவார், நிரப்பமான ஈமானை தருவார், நொடி பொழுது கூட அவனை மறக்காத வாழ்வை தருவானாக, இரவும் அவன் நினைவாக்குவானாக, பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக, வாழும் காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பான், யாருக்கும் சுமவாயாக விடாமல் பாதுகாப்பானாக, மதித்தவர்களாலேயே இழிவாக்கப்படும் இழிநிலையில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவான், ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானா, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானா, நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் ஈமானில் அமலில் ரிசத்தில் இறைவன் பறக்க செய்வானா, எந்தெந்த குடும்பங்களில் சந்தோஷங்கள் காணாகி இருக்குமோ அந்த குடும்பங்களை எல்லாம் சந்தோஷமாக்கி வைப்பானா, எங்கே பிரிந்து கிடக்கிறார்களோ இணக்கமாக்குவானாக, கணவன் மனைவிக்கு இடையே அல்லாஹ் அழகான மகிழ்ச்சியான மங்களமான சொர்க்கத்திலும் தொடர்கிற வாழ்க்கையை நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு இறைவனை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனை, குறிப்பாக உலமாக்கள் அதற்கு மருத்துவை போன்ற உயிரோட்டமான பிரார்த்தனை ஆதரவு வைத்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களும் துஆவும், எங்கள் அண்ணனோடு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான இயக்கத்தின் பிள்ளைகளுக்கும் இன்னும் அருமையான சகோதர மதத்தவர்களுக்கும் நீண்ட நல்வாழ்த்துக்களை இறைவன் இரு உலகத்தில் பதிவு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.